ஆர்சிபி கோலியை மட்டுமே சுற்றி இருந்த ஒரு நிலையை மாற்றி எல்லா பிளேயர்ஸும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கடந்த 17 சீசனில் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க. ஆனால் இப்போ ஹேசல்வுட் லீடர்ஷிப்பில் பவுலர்ஸ் ரொம்ப நல்லாவே போட்டுட்ருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க டீமுக்கு கிடையாது. ரொம்ப நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காங்க. இதில் பேட்டிங்கில் கூட விராட் கோலி நம்பி மட்டுமே இருக்கும். விராட் ஃபாஃப் அடிச்சாங்கன்னா லாஸ்ட் 3 சீசன்ஸை வந்து ரன் வரும். அதுக்கப்புறம் யாருமே அடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பில் சால்ட் இருக்காரு, ரஜத் படித்தர் இருக்காரு, படிக்கல் இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வந்து டீமாக ஆர்சிபி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கரெக்ட். ஆனால் அவங்க இன்னும் 100% ரெக்கார்ட் இன்னும் வைக்கல. அவங்க ஹோம் மேட்ச்சில் ஒன்று தோத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசப்படுறது என்னதுன்னா 3 அவேல போய் வின் பண்ணது தான். ஹோமில் ஆடினதை ஒன்று தோத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாமே இதுக்கான ஒரு டைனாமிக்ஸ், ஒரு காரணம் என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பிச்சு கண்டிஷன்ஸ் நான் சொல்லுவேன். திருப்பியும் நான் அதுக்கான ஒரு அனாலிசிஸ்க்கு உள்ளே நான் போகிறேன். ஏன்னா பிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிச்சஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு புது விக்கெட்டில் விளையாடிட்டு இருக்காங்க, நியூ வென்யூஸில் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ முலான்பூர் மாதிரி ஒரு வென்யூவில் வந்து புது ஃப்ரெஷ் விக்கெட். இப்போ இந்த மேட்சை சண்டிகரில் முலான்பூரில் நடக்கிற மேட்ச் வந்து ஃப்ரெஷ் விக்கெட்டு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் விக்கெட் இருக்கும்போது எப்போதுமே அது ஒரு ஹார்ட் பேட்டிங் ட்ராக்காக பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? இல்லாட்டி உங்களுக்கு ரியல் குட் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கணும். சரிங்களா? நல்லா பவுன்ஸ் பண்ணி போடுற மாதிரி ஒரு பவுலர்ஸ் இருக்கணும். நான் திருப்பியும் அந்த ஆஸ்பெக்டில் சிஎஸ்கேக்கு வரேன். சிஎஸ்கேல இருந்த ஜாஷ் ஹேசல்வுட் தான் இப்போ அங்கே போய் விளையாடி அங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் சிஎஸ்கேக்கு இருக்காங்க? இல்லை. அங்கே இருக்காங்க. ஹிட் த டெக் பவுலர்ஸில் யார் இருக்காங்க? அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அவங்களுக்கு அங்கே இருக்காங்க. விக்கெட் ஹார்டாக இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் ஆர்சிபிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாஷ் தயாலா இருக்கட்டும். ஓகே. அப்புறம் வந்து உங்களுக்கு வேற யார் வராங்க? ஏசல்வுட் இருக்காரு. அப்புறம் இன்னொன்று யார் இருக்காங்க? முக்கியமான ஒரு பவுலர் புவனேஸ்வர் குமார் இருக்காரு. புவனேஸ்வர் குமார் ஹிட் த டெக் கிடையாது, ஆனால் அவருக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை வச்சும் பண்ணுறாங்க. ஓகே. ஸ்பின்னர்ஸில் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வச்சு தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி சிஎஸ்கேக்கு இருக்கிற மாதிரி ஆர்சிபிக்கு ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற ஆடுகளம் அந்த ஸ்ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிறதுனால போலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு விக்கெட், அதாவது நான் சொல்கிறது ஸ்பின்னர்ஸ் எடுக்கல. ஆனால் போக போக விக்கெட் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது, நின்று வருது அப்படின்னாக்க ஸ்பின்னர்ஸ்க்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால போக போக பாருங்கள் இந்த 200, 230, 240, 250ங்கிறது கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி இதே அளவுக்கு அவங்க கன்சிஸ்டண்டா இருப்பாங்களா? ஆர்சிபியோட பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நான் திருப்பியும் நான் சொல்றேன், பேட்டிங் விக்கெட்னா அவங்க மாதிரி ஒரு டீம் கிடையாது. ஆனா இதுவே வந்து பேட்டிங்க்கு சாதகமா இல்லைன்னா அந்த டீம் எப்படி வின் பண்ண போறாங்க? அதுதான் ஒரு கேள்விக்குறி. அது அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னாக்க இந்த வருஷம் அவங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லுவேன் 50% தான் சான்ஸ். இல்லை, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா 3 டீமையுமே அவங்களோட ஹோம் கிரவுண்டில் போய் அவங்கள டிஃபீட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆர்சிபி இந்த சீசனில் 3 டீமையுமே பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே இது செகண்ட் டைம். ஆர்சிபி 2வது டீம். ஸோ வந்து அவங்க ரொம்ப ரஜத் படிதார் கேப்டன்சியில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவரோட ஓவர் ரொட்டேஷனே ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த பவுலர் கொண்டு வரணுமோ கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி, இது இப்போ நான் இதுலேயே கேட்குறேன். இதுலேயே நான் இதை கேட்குறேன். இந்த 3 ஆடுகளமும் எப்படி இருந்துச்சு? பேட்டிங் ட்ராக்கு தானே? எவ்வளோ ரன்ஸ் போச்சு? இப்போ 150, 160 ஸ்கோர் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களா? அவங்க இல்லை, பண்ணலை. சரிங்களா? நீங்கள் இந்த 3 எக்ஸாம்பிள் எடுங்க. 3மே ஸ்கோரிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து சென்னை தான் வந்து கொஞ்சம் கம்மி, பாக்கி எல்லாம் 200க்கு மேலே. ஆமாம். சரிங்களா? கொல்கத்தாவும் சரி, உங்களுக்கு வான்கேடையும் சரி. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் தான் விளையாடி இருக்காங்க. அவங்களோட வீக்னஸ்ல இன்னும் விளையாடல. அந்த வீக்னஸ்ல நான் ஏன் ஸ்ட்ரென்த், அது வீக்னஸ்ன்னு கிடையாது, அந்த ஸ்ட்ரென்த் இல்ல அவங்களுக்கு. ஓகேங்களா? பேட்டிங்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, போலிங்ல கலெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணி மேட்சஸ் எப்போ வின் பண்ண போறாங்கன்னா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா அந்த 3 வென்யூமே பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமா இருந்தது, அதனால வின் பண்ணாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட்.